ஆராதிக்கிற தேவன் ஏழ்விராசமா இருக்கிறார். ஏழ்விராசம் என்றால் என்னங்க? தடைகளை உடைக்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God of breakthrough சொல்லுங்க. இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து அவர் உங்களுக்கு செம்மையான பாதை, ஃப்ரீயான ஒரு பாதை, எந்த தடையும் இல்லாத ஒரு பாதையை உங்களுக்கு வைத்தாராக. ஆமென். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லை என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். Thank you.
புதிய நன்மைகளை நம்மை கண்டு காண செய்வார். தலைமுறை தலைமுறை அவரை துதிக்க வைப்பார். குறித்த நேரத்துல எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். ஆமென். அடுத்ததாக ஒரு புதிய பாடலை பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, தகப்பனை போல ஒரு தாயை போல நம்மை ஏந்தி சுமந்து, ஆமென், ஒரு தாயை போல உணவளிப்பார், ஒரு தகப்பனை போல தோளின் மீது சுமந்து வந்த தெய்வம். ஆமென். அவரை உயர்த்தினார்.
ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிருப்போம். ஆமென். அவருடைய வாழ்க்கையில நம்ம இருந்தாலும் ஏக நேரங்கள்ல பின்மாற்றத்துல போயிருக்கலாம், அவரை மறந்திருக்கலாம். ஆமென். ஆனாலும் அவர் நம்மளை எப்படி இழுத்து கொண்டுகிறார், அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்துக் கொள்ளுகிற தேவன். அந்த அடியை மாத்திரம் மீண்டும் பாடுவோம். உம்மை விட்டு வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் மேல என்ன பண்ணணுங்க, வாஞ்சித்து கதறிக்கொண்டே இருக்கணும். அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு விடுதலை. ஆமென். அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது எதுவுமே அவரை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. ஆமென். இதற்காக தேவ பிரசன்னம் நீங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. அவருடைய பிரசன்னத்திற்காக நம்ம இதே என்னங்க ஏங்கிக் கொண்டே இருக்கணும். ஆமென். Today
உடைய பிரசனத்திற்கு முன்பாக மலைகள் மெழுகு போல உருகி போய்விடும் அப்பா. ஓ ஷமாரி மந்தரலரா. சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசு. கரங்களை தட்டி ஓரி மாராதரலரமா சமுதரலரமா ஷகரலரமா ரிஹந்தரலரமா ஷகரலரமா ரிஹந்தரலரமா ஷகரலரமா சிக்கரலரமா ரிஹந்தரலரமா. உடைய பிரசனம் இந்த ஆலயம் முழுவதும் மூடினதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ ஷ
சொல்லுவோம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுங்க.